வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8, அதாவது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. நம்மளுக்கு இங்க ரெண்டு விதமான ரிடக்ஷன் பார்க்க போறோம். அதாவது கார்பனைல் காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், அல்லது கார்பனைல் காம்பவுண்ட்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஹைட்ரோ கார்பன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ ரெண்டு விதமான ரிடக்ஷனையும் நம்ம இப்போ இங்க பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிடக்ஷன் டு ஆல்கஹால். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்கஹாலா எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா நம்ம எழுதுறோம் அப்படின்னா இது கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன். இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஆல்கஹால் அப்படின்றது ஒன்று பிரைமரி ஆல்கஹாலா இருக்கலாம், அல்லது செகண்டரி ஆல்கஹாலா இருக்கலாம். டெர்ஷரி கிடையாது, பிரைமரி அல்லது செகண்டரி. ஸோ இதுக்கு நம்ம இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் நம்ம செய்யலாம், அதாவது ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் போடலாம், அல்லது ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், அல்லது ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பல்லாடியம். இது யூஸ் பண்ணலாம். அல்லது பார்த்தனா நம்ம கெமிக்கல் ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், அல்லது சோடியம் போரோ ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஜெனரல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கிறது ஆல்டிஹைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு இது பிரைமரி ஆல்கஹாலா தான் கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற கார்பனைல் காம்பவுண்ட் கீட்டோனா இருந்தது அப்படின்னா அங்க நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது இது செகண்டரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரூல். பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா நம்ம ஆல்டிஹைடு எடுத்துக்கணும், செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா நம்ம கீட்டோன் எடுத்துக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க எது வேணாலும் கொடுப்பாங்க. நம்ம ஆல்டிஹைட்ல அசிட்டால்டிஹைடு எடுத்துக்குவோம். ஸோ அசிட்டால்டிஹைட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு இதுல ஒரு ஹைட்ரஜனும் இதுல ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், CH3 அப்படியே இருக்கு. இது C, இப்ப ரெண்டு H இருக்கு, அதனால CH2, ஆக்சிஜன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனால் ஃபார்ம் ஆகும், எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். கீட்டோனுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரோபனோன் எடுத்துக்கலாம், அதாவது அசிட்டோன் நம்ம எடுத்துக்கலாம், டபுள் பாண்டோ. ஸோ இதுக்கு சோடியம் போரோ ஹைட்ரைடு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ இங்கேயும் நம்ம ரிடக்ஷன் தான் பண்ண போறோம். ஸோ என்ன ஆகும், இதுல ஒரு ஹெச்சும் இதுல ஒரு ஹெச்சும் ஆட் ஆகுது. ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் CH3. இப்போ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்துருது, அதே கார்பன்ல OH அட்டாச் ஆகுது, ஏற்கனவே CH3 இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் பேர் என்ன, செகண்ட் பொசிஷன்ல OH அட்டாச் ஆயிருக்கு, 3 கார்பன் இருக்கு. அப்போ இது 2 ப்ரோபனால் அல்லது ப்ரோபன்-2ஆல், ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அப்போ கார்பனைல் காம்பவுண்டை நம்ம ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஹைட்ரஜன் இன் நிக்கல், ஹைட்ரஜன் இன் பல்லாடியம் ஆர் ஹைட்ரஜன் இன் பிளாட்டினம், அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோ அல்லது சோடியம் போரோ ஹைட்ரைடோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்டிஹைடா இருந்ததுன்னா பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனா இருந்ததுன்னா செகண்டரி ஆல்கஹால். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிடக்ஷன். ஸோ செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனைல் காம்பவுண்டை நம்ம ஹைட்ரோ கார்பனா மாத்தலாம். ஸோ ரிடக்ஷன் டு
ஹைட்ரோகார்பன்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஹைட்ரோகார்பனா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கார்பனைல் காம்பவுண்ட நம்ம ஹைட்ரோகார்பனா கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம 2 விதத்துல பண்ணலாம். சரியா? ஸோ இங்கேயும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு நம்ம இந்த இடத்துல 2 விதமான மெத்தட் பார்க்கலாம். ஸோ 2 விதமான நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல 2 விதமான நம்மளுக்கு ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று நம்ம பார்க்கறது கிளெமென்சன் ரிடக்ஷன், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். இது ரெண்டுமே வந்து நேமிங் ரியாக்ஷன் தான். ஸோ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? கிளெமென்சன் ரிடக்ஷன்ல நம்ம ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்து ஜிங்க் அமால்கம் பிளஸ் HCl. சரியா? இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஸோ இது 2 ஸ்டெப்ல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹைட்ரஜீன் NH2 NH2. ரெண்டாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹீட் பண்ண போறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம், கீழே எழுதுறேன் நான், இது பத்தாது, இங்க கீழே எழுதுறேன், பொட்டாசியம் டெர்ஷியரி பியூட்டாக்சைடு. ஸோ நம்ம புக்ல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் யூஸ் பண்ணலாம், பொட்டாசியம் டெர்ஷியரி பியூட்டாக்சைடும் யூஸ் பண்ணலாம். இன் எத்திலின் கிளைகால் ஆஸ் சால்வெண்ட், ஹை பாயிலிங்ல இருக்கக்கூடிய எத்திலின் கிளைகால் ஆஸ் சால்வெண்ட் ஹீட் பண்றோம் இந்த மிக்ஸ்சர். சரியா? ஸோ இந்த 2 கண்டிஷன்ல நம்ம வந்து ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட் செஞ்சோம்னா அந்த ரியாக்ஷனை நம்ம உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனும், ஜிங்க் அமால்கம் HCl யூஸ் பண்ணணும் அதை கிளெமென்சன் ரிடக்ஷனும் நம்ம சொல்ல போறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து ரெண்டுத்துலயுமே ஒன்னே ப்ராடக்ட் தான். நீங்க எந்த ரியாக்டன்ட் எடுத்தாலும் சரியா, நீங்க ஆல்டிஹைடு எடுத்து கிளெமென்சன் நடத்தினாலும் சரி, உல்ஃப்-கிஷ்னர் நடத்தினாலும் சேம் ப்ராடக்ட் தான் வரப்போகுது. அதே கீட்டோனை எடுத்து உல்ஃப்-கிஷ்னர் கிளெமென்சன் எது நடத்தினாலும் ப்ராடக்ட் ஒன்று தான். ஸோ நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட்ஸ் மட்டும்தான் வேறையா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளெமென்சன் பார்ப்போம். கிளெமென்சன் ரிடக்ஷன். இப்போ இந்த கிளெமென்சன்ல நம்ம வந்து ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுவோம், அதுக்கப்புறமா ஸ்பெசிபிக் ரியாக்ஷனுக்கு போவோம். இப்போ பிளஸ் இந்த இடத்துல ஜிங்க் அமால்கம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ ஆரோ மேல நம்ம அந்த ரியேஜென்ட் எழுதிடுவோம். ஜிங்க் அமால்கம் HCl. ஸோ இங்க சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், இதுல வந்து 2 ஹைட்ரஜனும் இதுல 2 ஹைட்ரஜனும் பாண்டை உடைச்சிருங்க. உடைச்சிட்டா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இது அப்படியே இருக்க போது. இந்த இடத்துல நீங்க 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல மெத்திலின் குரூப் வந்துடும் பிளஸ் H2O. சரியா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் எடுத்துக்குவோம். C double bond O H. ஸோ ஜிங்க் அமால்கம் HCl. ஸோ இதுல எத்தனை ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். ஸோ இங்கேயும் 4 ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். எப்படி? இதுல 2 ஹைட்ரஜன் இதுல 2 ஹைட்ரஜன், இந்த பாண்டு உடைஞ்சிருது. ஸோ CH3 C, இந்த H அப்படியே இருக்கும், இதுல 2 H போட்டுறோம் பிளஸ் H2O. ஸோ அப்ப இதை சிம்பிளா நம்ம எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? CH3 C 3H CH3 பிளஸ் H2O. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஈத்தேன் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு கீட்டோன் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ கீட்டோனுக்கு CH3 C double bond O CH3. ஸோ நம்ம இங்கேயே 4
ஹைட்ரஜன் போட்டுக்கிறோம். ஜிங்க் அமால்கம் HCl. ஸோ என்ன ஆகுது, இதுல 2 ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன் பாண்ட் உடையுது. ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு, இந்த CH3 அப்படியே இருக்கு. இப்போ இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கனால CH2, இதுல ஒரு CH3 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது பிளஸ் H2O நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 3 கார்பன் இருக்கு, ப்ரோப்பேன் நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இது கிளெமென்சன் ஜிங்க் அமால்கம் HCl. ஸோ நம்மளுக்கு வந்து ரியேஜென்ட் ஞாபகம் இருக்குன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். அடுத்தது வந்து உல்ஃப் கிஷ்னருக்கு வரும். உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். இப்போ இதுக்கும் நம்ம ஜெனரல் எழுதுவோம். இந்த இடத்துல ஹைட்ரஜன், அப்ப என்ன ஆகுது, இதுல இருக்க இந்த வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், இந்த பார்ட் அப்படியே இருக்க போது. இப்ப டபுள் பாண்ட் NH2 ஹைட்ரஜோன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு in presence of ethylene glycol as a solvent, இதை நம்ம என்ன பண்றோம், மிக்சரை ஹீட் பண்ணும். இப்படி ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கிற இந்த நைட்ரஜன் கேஸ் வெளியில போடும். சரியா? ஸோ இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து நம்மளுக்கு வெளியில போயிடுது அப்படின்னா, ஹைட்ரஜன் கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இங்க வந்து அட்டாச் ஆயிடுது, N2. ஸோ நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, 2 நைட்ரஜனை வெளியில எடுத்துட்டு H2 வந்து கார்பன்ல அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதுக்கான ரியாக்ஷன், ஸ்பெசிபிக் ரியாக்ஷன்ஸ், ஒரு ஆல்டிஹைடும் ஒரு கீட்டோனும் எடுத்து பார்த்துக்கோம். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் O, இல்லை என்ன பண்றோம், ஹைட்ரஜன் போடுறோம். போட்ட உடனே என்ன ஆகுது, இதுல இருந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் ரிமூவ் ஆயிடுது. அப்போ மீதம் நம்மளுக்கு இந்த இடத்துல CH3 CH டபுள் பாண்ட் NH2ன்னு இருக்கும். இதுல நம்ம என்ன போடுறோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எத்திலின் கிளைகால் ஹீட் போட்டோம்னா என்ன ஆகும்னு சொன்ன, இந்த N ரெண்டும் வெளியில போயிடுது. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து CH3, இந்த இடத்துல C, இங்க ஒரு H இருக்கு, இங்க 2 H, அப்போ CH3 பிளஸ் N2. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஈத்தேன் கிடைக்கும். சரியா? ஸோ மேலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதே அசிட்டால்டிஹைட் எடுத்திருக்கோம், அதே ஈத்தேன் தான் ப்ராடக்ட். இங்கேயும் பார்த்தோம்னா அதே அசிட்டால்டிஹைடு தான் எடுத்திருக்கோம், ஈத்தேன் ப்ராடக்ட். ஆனால் என்ன மட்டும் மாறுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட ரியேஜன்ஸ் மட்டும் மாறும். அடுத்தது இதே மாதிரி நம்ம கீட்டோன் எடுத்து, ஸோ இங்க நம்ம ப்ரோப்பனோன் அசிட்டோன் எடுத்திருக்கோம். H2N NH2. ஸோ இங்கேயும் என்ன ஆகுது, இதுல இருக்க வாட்டர் மாலிக்யூல் அப்படியே ரிமூவ் ஆகும். அப்போ CH3 CH3 டபுள் பாண்ட் NH2. இப்போ இதுல KOH எத்திலின் கிளைகால் ஹீட் பண்றோம்னா என்ன பண்ணணும், இதுல இருக்க இந்த 2 எண்ணையும் வெளியில நகர்த்திட்டு ப்ராடக்ட் எழுத வேண்டாம். ஸோ இங்க CH3 இருக்கு. இப்போ இந்த கார்பன்ல இந்த 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதுல ஏற்கனவே CH3 அட்டாச் ஆயிருக்கு பிளஸ் N2. அப்போ 3 கார்பன் ப்ரோப்பேன்.
ஸோ மேலையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அசிட்டோனுக்கு அதே ப்ரொப்பேன் வந்தது. இங்கேயும் அதே அசிட்டோன் எடுத்திருக்கோம் ப்ரொப்பேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கார்பனைல் காம்பவுண்டை ஹைட்ரோ கார்பனா ரெடியூஸ் பண்ணுறோம்னா 2 விதமான ரியாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று கிளெமென்சன் போகலாம். கிளெமென்சன் அப்படின்னா ஜிங்க் அமால்கம் அண்ட் HCl. அல்லது ஹைட்ரஜின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன் எத்திலின் கிளைகால் அண்ட் ஹீட் போட்டோம்னா கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இது வந்து நேமிங் ரியாக்ஷன்லையும் கேட்பாங்க, கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கேட்பாங்க, ப்ராப்ளம்ல கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் கிளெமென்சன் அண்ட் வுல்ஃபிஷ்னர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.